ஒரு முறை இந்தியா பாகிஸ்தானை வீழ்த்தி சாம்பியன்ஷிப் கப் பெற்றிருக்காங்க. அது 2025 வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது என்ன சாம்பியன்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆஃப் லெஜெண்ட் என்ற ஒரு சீசன் அங்க போய்கிட்டு இருக்கு. பர்மிங்ஹாம் எட்ஜ்பாஸ்டன் கிரவுண்ட்ல பார்த்தோம்னா நேற்று பாகிஸ்தானும் இந்தியாவும் ஃபைனல் மேட்ச் ஆடி இருக்காங்க. இந்த டாஸ் ஜெயிச்ச பாகிஸ்தான் பார்த்தா 156 ரன் அடிச்சிருந்தாங்க. 6 விக்கெட் இழப்புக்கு 20 ஓவர்ல 157 ரன் அடிச்சா வெற்றின்ற இலக்கோட யுவராஜ் சிங் தலைமையிலான இந்திய அணி பார்த்தோம் அப்படின்னா 20வது ஓவரோட முதல் பால் அந்த ரன் அடிச்சு இந்த ஒரு கோப்பையை வின் பண்ணிருக்காங்க. யூனிஸ் கான் தலைமையிலான பாகிஸ்தான் அணி பார்த்தா 156 ரன் டிபெண்ட் பண்ண முடியாம தோத்து போயிருக்காங்க. இந்த ஒரு மேட்ச்ல பாகிஸ்தான் அதிக ரன் அடிச்சது யாரு பார்த்தா வைப் மாலிக், கம்ரான் அக்மல், வைப் மசூத் ஓரளவுக்கு ரன் அடிச்சு கன்சல்டேட் பண்ணி 156 ரன் அடிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி இந்தியாவில் சூப்பரா பேட்டிங் பண்ண பேட்ஸ்மேன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தா இந்தியா விக்கெட்டான நிலையில இருக்கும்போது அம்பத்தி ராயுடோட 50 ரன், குர்ப்ரீத் சிங்கோட ஒரு 34 ரன், அப்புறம் யூசப் பத்தானோட ஒரு 30 ரன் இல்லைன்னா இந்தியா இந்த டிராபி வின் பண்ண காரணமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம போல பாகிஸ்தான் பண்ணக்கூடிய அந்த ஃபன் ஃபீல்டான ஃபீல்டிங் சரி பவுலிங் சரி பாகிஸ்தானா இந்த ஒரு சீரிஸ் வந்து தோக்க வச்சது நான் சொல்லணும். 2வது ஓவர்ல சோஹில் தன்வீர் போட்ட 9 பால் 7 பாலுக்கு 5 ரன் அடிக்க வேண்டிய நிலையில பார்த்தோம் அப்படின்னா 19வது ஓவர் வகாபிரியாஸ் போட்டது. முதல் பால் 6, அடுத்த பால் யூசுப் பட்டான் அவுட். 7 பாலுக்கு 5 ரன் இந்த நிலைமையில பார்த்தா வகாபிரியாஸ் தொடர்ந்து 2 ஒய்டு போட்டது பார்த்தோம்னா கடைசி ஓவர்ல 2 பாலுக்கு 2 ரன் சுச்சுவேஷன் கொண்டு வந்துருச்சு. இர்ஃபான் பத்தான் பார்த்தோம்னா கடைசி அந்த வின்னிங் ஷாட் அடிக்கும்